ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 8வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இந்த நாளிலே கூட தேவ சித்தம் என்ன, கடவுள் மனுக்குலத்துல மனுஷனை உருவாக்கி அவர் என்ன சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதனை படைத்தார் என்பதை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்கலாம். ஒரு 3 பேசிக்கான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ சித்தத்தின் மையத்தில் தேவ சித்தம் 3 காரியம் என்ன சொல்லிருக்குது என்று பார்க்கலாம். முதலாவது காரியம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 18:14 வசனத்தை. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்கள்லயும் ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுன்றத இவர் விரும்புகிறார். அவருடைய சித்தம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:4 அழகா சொல்லிருக்காரு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷனும் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். அதான் காட்ஸ் பிளான். முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப தேவ திட்டம் என்ன? பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் விடுதலை பெற்று ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு என்றால் இயேசுவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள், இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கு. அப்ப அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் நம்மளை நாமே சோதித்து பார்க்க முடியும். இந்த 3 தேவ சித்தத்துல நான் அடங்கியிருக்கிறேனா, அதுக்குள்ள நான் அந்த காரியத்தை செயல்படுத்துகிறேனா என்பதை பார்க்க வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் இயேசு அவசியமா இருக்கிறார். நான் வாழுகிற இடத்துல நான் எப்படி தேவ திட்டத்தை அவர்களுக்கு வெளிக்காட்டுவேன் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அவர் சித்தத்தின் மையத்துல நம்ம இருக்கிறோமான்றத நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது காரியம் பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனத்துல சொல்லியிருக்குது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும்னு சொல்ல தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். ஏன் அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? ஏன் அவர் அதை செய்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் செய்ததுனால அவர் கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன் எல்லாராலும் அறியப்படாதவனாயிருந்தான், எல்லாருனாலும் தள்ளப்பட்டவனாயிருந்தான், அங்கீகாரம் இல்லாதவனாக இருந்தவனை இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கிறதுக்கு பழகிருந்ததுனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்து தேவனை துதித்து கொண்டே இருந்தான். அதான் சொல்றாரு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் துதி எல்லாம் ஒண்ணுதான். எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ, எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும், ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை அரசர் அரண்மனையில உட்கார வைத்தார். வாழ்க்கையில பாவம் செய்தார், ஆனா மன்னித்து கிருபையை பெற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா பாவத்தை அறிக்கை செய்து விடுதலை பெற்றுக்கொண்டார். விடுதலை பெற்றதுக்கு காரணம் என்ன? அவர் ஸ்தோத்திரம் செஞ்சுக்கிட்டே இருந்தார் எல்லா நிலைமையிலும். எவ்வளவு போராட்டம் பாருங்க. ஒரு ஆர்மியே அவரை துரத்துது, கொகையில ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறார். ஆனா துதிக்கிறதுனால அவர் கிடைச்ச கிருபை என்ன? கர்த்தர் அவரோடு கூட எல்லா பிரயாணத்திலும் கூட இருந்தார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய திட்டம் தாங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வர. யாரு ஏன் வாயினால துதிக்க நான் ஏறெடுக்கணும், ஏன் வாயினால பாடலை பாடணும், துதி பாடலை பாடணும். தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ நாமங்களை சொல்லி அனுதினமும் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காலமை எந்திரிச்சோடனே ஸ்தோத்திரம் செய்யுங்கள், தேவனை துதிங்கள். இந்த ஆயுசு நாட்களை கூட கொடுத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுங்க. தேவன் அதுல சந்தோஷப்படுவார், அதுல பிரியப்படுறார். அதுக்கேற்ற கிருபைகளை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த இடத்துல தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். நம்ம பஸ்ல பிரயாணம் பண்றோம்னா, பைக்ல பிரயாணம் பண்றோமா, ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க. நீங்க நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், பரிசுத்தர், நேற்று இன்று என்று மாறாத தேவன் என்பதை நம்ம சொல்லிக் கொண்டே இருந்தோம்னா தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ சித்தத்தின் 3வது காரியத்தை பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வசனத்திலிருந்து 5 வசனத்து வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீர்களா, அதுல தெரியுது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இப்போ பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்மளுடைய எண்ணங்கள்ல பரிசுத்தம் இருக்குமா? நம்மளுடைய பார்வையில பரிசுத்தம் இருக்குதா? நம்மளுடைய பேச்சுல பரிசுத்தம் இருக்குதா? நம்மளுடைய சிந்தையில பரிசுத்தம் இருக்குதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அழகா சொல்றாருங்க, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள்னா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தர், அவர்கிட்ட யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவர் எந்த விதத்திலும் பாவம் செய்யவே இல்லை. ஆனா நம்மளுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்தார். தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம்.
நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கண்களில பரிசுத்தம், கைகளில பரிசுத்தம், இருதயத்தில பரிசுத்தம், நம்ம சிந்தனையில பரிசுத்தம், நம்ம பேச்சுல பரிசுத்தம், இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? முயல் மாதிரி ஒரு விலங்கினங்க. இது எங்க வாழுதுன்னு பாத்தீங்கன்னா, குளிர் பிரதேசத்துல -டிகிரில இருக்கிற இடத்துல வாழுகிறது. அது பேர் எருமையன் என்று பேருங்க. அது இந்த அணில் அல்லது முயல்குட்டி மாதிரி இருக்கும். அதனுடைய தோலோ அந்த முடி பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும், பியூர் ஒயிட்டா இருக்குமா. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த முடியை எடுத்து சொட்டர் பின்னி அந்த குளிர் பிரதேசத்துல விற்பாங்களாம். ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் சொட்டரா. ஏன் அப்படின்னா, அந்த மிருகத்தினுடைய முடி அந்த குளிரை தாங்கக்கூடிய பலன் உள்ளதா இருக்கிறதா. இந்த எருமையினை எப்படி பிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூட்டமாய் வாழுமா. அந்த கூட்டத்துல வாழ்றது ஒரு 5-6 கூடுகள் கட்டி அது கூட்டுக்குள்ள போய் வாழுமா. இந்த வேட்டைக்காரங்க என்ன செய்வாங்களாம், இது வேட்டைக்காண்டி தான் உணவை தேடி வெளியே போற நேரம் அந்த கூட்டின் வாசல்ல அசிங்கமான காரியங்களை போட்டுருவாங்க, அழுக்கான காரியங்களை போட்டுருவாங்க. போட்டுட்டா இந்த வேட்டையை முடிச்சுட்டு வர்ற அந்த எருமையன் வாசல்ல நுழையாம நின்றுமா. நின்னுட்டு, ஐயோ நான் போறப்ப நல்லா தானே இருந்துச்சு, என் வீட்டுல யாரோ அசிங்கத்தை போட்டாங்களே, இதனால என்னுடைய சரீரம் தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக அப்படி நின்றுமா. நின்றுட்டு அங்கிட்டு திரும்பாம நின்றுமா. உடனே போய் வேட்டைக்காரங்க போய் பிடிச்சிருவாங்க. பிடிச்சு அந்த முடியை எடுத்து காஸ்ட்லி சொட்டர்ஸ் தயாரிக்கிறாங்க. 5 அறிவு உள்ள அந்த எருமைன்ற பிராணி சரீரத்தை தீட்டடைஞ்சிடக்கூடாதுன்றக்காண்டி தன் உயிரை இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்வதற்காக நாம் எதை இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்கணுங்க. இன்னைக்கு மீடியானால நிறைய பாதிப்புகள் இருக்குது, இன்டர்நெட்னால நிறைய பாதிப்புகள் இருக்குது, ஒரு சிலருடைய செய்கையினால நிறைய பாதிப்பு இருக்குது, சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லாதனால பாதிப்பு இருக்குது. ஆனா இதெல்லாம் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கதான் செய்யும். ஆனா இவை எல்லாவற்றிலும் தேவனை நம்ம ஆராதிக்கிறதுனால, உண்மை உள்ள கடவுளை நம்ம ஆராதிக்கிறதுனால, அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால, நாமும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பிரயாசத்துல நம்ம ஈடுபடும் பொழுது தேவ ஒத்தாசை பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்குங்க. தேவ ஒத்தாசை பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை மூலமாய் நம்ம பாவத்துல விழாதபடிக்கு அல்லது அசுத்தமான எண்ணங்கள்ல விழாதபடிக்கு, அசுத்தமான காட்சிகளை பார்க்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய முடியும். தேவனுடைய திட்டத்துல நம்ம இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது காரியம் பார்க்கும்போது, ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய சித்தம். 2வது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லணும்ன்றது தேவனுடைய திட்டம். 3வது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்போ இந்த 3 காரியத்தை, அடிப்படையான அந்த 3 காரியத்தை நம்ம செயல்படுத்துகிறோமா நம்ம வாழ்க்கையில? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க. ஆண்டவருடைய வருகையில வார்த்தைனால நியாயம் தீர்க்கப்படும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். வார்த்தை கொண்டு நியாயம் தீர்ப்பாகிற போல, உனக்கு தான் தேவ திட்டத்தை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேனே, வேதத்துல எழுதி வைத்திருக்கிறேனே, கை கொள்ளலாம் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி தேவன் கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம நிக்காத வண்ணம் அவருடைய திட்டத்தின் மையத்துல நம்ம இருக்கிறோமான்னு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி மதுரையிலிருந்து உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு அல்லது ஆலோசனை தேவைகளுக்கு என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.